Welcome back to Wonder Woman 1985. Today's special கடலை உருண்டை. மேடம் இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்க. இது வந்து வேர்க்கடலை 2 கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் நாட்டு சக்கரை 1.5 கப் எடுத்துருக்கேன். 1.5 கப். ஆமாம், ரெண்டுமே ஒரே கப்பு தான், ஒரே அளவு தான். இது 2 கப்னா இது 1.5 கப்பு. ஓகே. நான் வேர்க்கடலை 2 கப்பு, நாட்டு சக்கரை 1.5 கப். பட்ஜெட் எவ்வளோங்க மேடம்? 50 ரூபா வரும், அவ்வளோதான். அவ்வளோதான். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, இது வந்து பச்சை வேர்க்கடலை. ஓகே. கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையே வாங்கினா வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணலாம். வறுக்க தேவையில்லையா? இந்த மாதிரி வந்து இந்த தொல்லியெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இது பாருங்க வரமாட்டேங்குது. இது வறுத்ததுக்கப்புறம் தான் வறுக்க வந்துடுங்களா? ஆமாம், பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. தொல்லியெல்லாம் அப்படியே வந்து வறுக்க இந்த தொல்லி வந்துருச்சுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாமா? ஆமாம், ஈஸியாக எடுத்துடலாம். மீதி கொஞ்சம் வந்து இது இப்போ தொல்லி எடுத்துகிட்டு தான் நீங்கள் உருண்டை செய்ய போகிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆறணும்? கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆஃப் பண்ணி. ஓகே, அருமையாக வந்துருச்சுங்க. நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இதை? தொல்லி ஒழிச்சிட்டு. ஓ, தொல்லியெல்லாம் ஒழிச்சிட்டு அப்போ ஈஸியாக வந்துடுங்களா தொல்லி? ஆமாம். ஓகே ஓகே. அவ்வளோதான், எல்லாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி போட்டால் தான் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, அந்த வறுத்த நடக்கலை, தோலை ஒழிச்சாச்சு. எப்படி இருக்க பாருங்க. தான் இது வந்து மிக்ஸி நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பேட்ச் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். ஏன் பெரிய ஜார்லேயே அரைக்கக்கூடாதுங்களா? அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் அரைச்சிக்கோங்க. சுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக மாவு மாரி ஆகல. ஆமாம், கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். குறப்பாக. ஓகே ஓகே. அதான் நல்லதுங்களா பிள்ளைங்களுக்கு குறப்பாக இருந்தால்? ஆமாம், இப்படி தான் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த நாட்டு சக்கரையை அரைச்சிட்டு வந்துடலாம். போட்டாச்சுங்களா? ஆமாம். இதையும் அரைக்கணுமா? ஆமாம். ஏற்கனவே இது மாவு மாரி தானே இருக்கு? அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை சொல்லுங்க மேடம். இது வந்து வெறும் வெல்லம் மட்டும் அப்படியே பல்ஸ் மோட் கையில் பசஞ்சது. இது வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டது. இது நல்லா இருக்குங்களா மிக்ஸியில் போட்டது? இதுவும் பிடிக்கலாம். இதுவும் பாருங்க நல்லா வரும். இதுவும் நல்லா இருக்கும். ஓகே. பாருங்க, இதுவும் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கலாம், 2 டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், பாருங்க. இது வந்து கொஞ்சம் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது அப்படியே நல்ல மாவு மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட் ஸ்நாக்ஸு வீட்லேயே நம்ம செய்யலாம். இப்போ இதில் எத்தனை லட்டு வந்திருக்குங்க மேடம்? 50 ரூபா பட்ஜெட்டில் 20 லட்டு. ஆமாம், 20 லட்டு வந்துருக்கு. இப்போ ஒரு லட்டு வந்து 2,000 ரூபா. ஆமாம். ஓ, இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுடைய டேஸ்ட்டை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.